டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிட்டையர்மெண்ட்னா அவங்க வேலை செய்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் எல்லாரும் ஒரு பகுதியை அரசு வந்து எடுத்து வச்சு அதுதான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக கொடுக்க போகிறாங்க. அவங்க காசை கொடுக்கணும். ஓகே, அதை கொடுக்காம தானே வந்து ஒன்றும் இல்லாமல் வெளியில் அனுப்புகிறாங்க. அதை கேட்டு வந்து 33 நாளுக்கு மேலே போராடுறாங்க. ஒன்றும் வந்து கண்டுக்க மாட்டேங்குது தமிழக அரசு. இல்லைன்னா சமூக நீதி, அவங்க கையில் வாங்கின காசை, அவங்க சம்பாதிச்ச காசை கொடுக்காம இருக்கிறது என்ன நியாயம்? அதுவும் வயசான காலகட்டத்தில். இது சமூகம், நீதி, இது எதுக்குமே வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு முரண்பாடான ஒரு கொள்கை எடுக்கிறாங்க. என் கையில் காசு இல்லை, ஆனால் ப்ரைவேட் பஸ் வாங்குறதுக்கு வந்து காசு இருக்குது. இவர் வந்து இன்டர்நேஷ்னல் டூருக்கு போகுது, காசு இருக்குது, எலக்ட்ரிக் பஸ். ஸோ அதே மாதிரி இவங்க இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராடும் போது அதை எப்படி ஒடுக்குறாங்க? அந்த ஒடுக்குவதுன்றது வந்து எவ்வளோ மோசமான ஒடுக்குமுறைனா, இதே சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த வேலை தான் நீ பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்களே நீ கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கிற கருத்தியலை இவங்க அதே தானே ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீ கீழே தானே, நான் என்ன நீ எனக்கு நிகராக உட்காந்து பேசிடுவியா? நீ பேசுறது உனக்கு தைரியம் வந்துருச்சா? உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் போ.